ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வவ்வாலாக தான் இருக்குது. இது ஏதோ சன்னதி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் கல்வெட்டுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒரு சில இடங்கள் எல்லாமே அழகாக கல்வெட்டுக்கள் செதுக்கியிருக்காங்க. காலப்போக்கில் தான் அழிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடையர்பாக்கம்லேருந்து கிளம்பியாச்சு. எடையர்பாக்கம்லேருந்து இப்போ சிவன் கூடல் போய்ட்டுருக்கோம். ஸோ சிவன் கூடல் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த வழியாக தான் போகணும். நான் மேப் ஆல்ரெடி போட்டுட்டேன் கரெக்டாக. ஸோ இது வீடியோவோட செகண்ட் பார்ட்டு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிவன் கூடல் வந்தாச்சு. நீங்கள் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவன் கூடல் சிவன் டெம்பிள். ஸோ இந்த சிவன் கூடல் சிவன் டெம்பிள் பார்த்திங்கன்னா வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய 3ஆம் ஆண்டு ஆட்சியுடைய கல்வெட்டெல்லாம் இங்கே கிடைச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி முதலாம் குலத்துங்கன், ஸோ அவரோட ஆட்சி காலத்துக்குலேயும் இந்த கோவில் வந்திருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோவிலை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இடையர் பக்கத்தில் பார்த்து அதே மாதிரியான ஒரு விநாயகர் தான். பட் இந்த விநாயகர் என்னென்னா அங்கே வந்து ரொம்ப பெருசாக அந்த விநாயகர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நார்மலாக நம்ம வந்து சிவபுரத்தில் பார்த்த மாதிரி அனுபவிக்க இருக்காரு. அடுத்தது இங்கே வந்து நிறைய வந்து எழுத்துக்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. ஸோ எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே ஃபுல்லாகவே வந்து எழுத்தாக இருக்குது. ஸோ அதே மாதிரியாக தான் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காரு. ஆனால் இங்கே தான் சில இடங்கள் வந்து கை கொஞ்சம் கால் கொஞ்சம் சேதமாக இருக்குது. ஸோ தட்சிணாமூர்த்தியும் அந்த மாதிரி தான் இருக்குது சில பார்க்குறதுக்கு. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் தான் இருக்குது. இந்த பக்கம் திருமாலுடைய சிலை. ஸோ இந்த பக்கம் திருமாலுடைய சிலை கீழே ஃபுல்லாகவே கல்வெட்டுகளாக தான் இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எப்பயும் நார்மலாக பண்ணுற மாதிரி வந்து நம்ம ப்ரீவியஸ் கோயில் பார்த்துருக்கோம். பின்னாடி வந்து பிரம்மதேவன் இதுக்கு எதிர்த்த மாதிரி சண்டிகேஸ்வரர் இருக்காரு. ஸோ இங்கேயும் கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாவே வந்து நிறைய இடங்களில் வந்து சிதிலமாயிருக்கு. ஸோ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில இடங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வெட்டாக வந்து வெளியே வந்துருக்கு. ஓரளவுக்கு தான் நம்ம இந்த கோவில் நமக்கு வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்மன்னு சொல்லிடுச்சு ஆக்சுவலி இல்லை ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நார்மலாக சிலையாக தான் இருக்கும். இதோட ஷேப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பெண் எப்படி அழகாக நின்னா அவங்க காலில் இருந்து எப்படி நிற்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இது ஃபுல்லாகவே கல்வெட்டுக்களாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது அங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. 4 பீஸ் மண்டபம் ஒன்று. இந்த இடத்துல ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சன்னதி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த காலப்பக்கத்தில் வந்து அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சன்னதி இருக்குது. கேமரா வவ்வாலாக இருக்குது. ஃபுல்லாக வவ்வாலாக தான் இருக்குது.
ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வவ்வாலாக தான் இருக்குது. இது ஏதோ சன்னதி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் கல்வெட்டுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒரு சில இடங்கள் எல்லாமே அழகாக கல்வெட்டுக்கள் செதுக்கியிருக்காங்க. காலப்போக்கில் தான் அழிஞ்சிருக்கு. ஒரு மாதிரி மண்ணில் செஞ்ச மாதிரி இருக்குது இது எல்லாமே பார்க்க. அடுத்ததாக இங்கே வந்து சிதலமடைஞ்ச சிலைகள். ஸோ இந்த சிலைகள் எல்லாமே இங்கே இப்படி தான் வச்சுருக்காங்க. இது எல்லாமே சிதலமடைஞ்ச பாதியான சிலைகள். பெருமாளோடது, பிரம்மாவோடது, இது யாரோடதுன்னே தெரியலை. எல்லாமே அப்படி தான் இருக்குது சிலைகள். ஃபைனலி எண்ட் ஆஃப் த எபிசோட். ஸோ உங்களுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கோவில் வீடியோ, ட்ராவல் வீடியோஸ் அண்ட் பைக் ரைட் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஆஸ்ட்ரோலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.